செல்வம் நரகம் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய். நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி 6ஆம் பத்தில் திருவிண்ணகர் ஒப்பிலாத அப்பனுக்காக 10 பாடல்களை சமர்ப்பிக்கிறார். ஒப்பிலியப்ப பெருமாள், திருவிண்ணகர் அப்பன். 6 தான் அந்த பெருமாளை சேவித்திருக்க மாட்டோம். அவர் ஒப்பிலாத அப்பனாக மட்டுமல்லாமல் உப்பிலாத அப்பனாகவும் இருக்கிறார். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பெருமாளோ லவணவர்ஜித சுவாமி என்கிற பெயரோடையே விளங்குகிறார். எந்த உப்பு போட்ட பண்டத்தையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்வதில்லை. இதற்கு ஒரு பின்புலம் கதை உண்டு. பெருமானை கடிமணம் புரிவதற்காக தேவி ஒரு ரிஷியின் புதல்வியாக பிறந்தாள். அவளுக்கோ இளைய வயது. ரிஷி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாப்பிள்ளை தேடினார். பகவான் ஒரு விளையாட்டு விளையாடுவதற்காக ஒரு தொண்டு கிழவன் வடிவத்தை எடுத்துக்கொண்டு ரிஷிக்கு முன்னே தோன்றினார். உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு என்று கேட்டார். ரிஷியோ தவித்து போய், என் பெண் இளையவள், அவளுக்கு சமைக்க கூட தெரியாது, உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது. நீரோ முதியவராக இருக்கிறீர், உமக்கெங்க என் பெண்ணை கொடுக்க மறுத்தார். பெருமான் அப்படியும் விட்டுவிடவில்லை. உப்பு போட்டுத்தானே சமைக்க தெரியாது, போனால் போகிறது, நான் உப்பே இல்லாமல் உணவை உண்போம், உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடு என்று சொல்லி வலுக்கட்டாயமாக திருமணம் புரிந்து கொண்டான். அதற்கு பிற்பாடு தன் உருவத்தை மாற்றி ஒப்பிலாத அப்பன் ஸ்ரீனிவாசனாய், ஒப்பிலி அப்பனாய், திருவிண்ணகர் அப்பனாய் காட்சி கொடுக்கிறான். அவ்வெம்பெருமானா முதியவன். அவன் வெகு நாட்களாக உள்ளான். ஆதி அந்தம் அனந்தம். அவன் என்றும் இருப்பவன் நித்தியன். ஆனால் எப்போதுமே 16 வயது இளைஞனாகவே இருப்பானாம். காளைப்பருவம் பெருமானிடத்தில் மாறுவதில்லை. தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரோ மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினம்பரவ். ராமனுடைய காளைப்பருவத்தை பார்த்து சூர்பனகையே தவித்து போய் அவனிடத்தில் மையல் கொண்டாள். அப்படி இருக்கும்போது நம் போன்ற பக்தர்களுக்கு பெருமானிடத்தில் ஆசை வராமல் இருக்குமா? அந்த எம்பெருமானிடத்தை மயங்கினார். நம்மாழ்வார் 10 பாடல்கள் சமர்ப்பித்தார். அந்த 10 பாடல்களாலும் ஒரு அழகான கருத்தை வெளியிடுகிறார். பகவானிடத்தில் 2 உண்டு. எதிர் எதிர் மறையாக இருக்கும் 2 பொருள்களாக பெருமானிடத்தில் இருக்கும். புலி இருக்கும் இடத்தில் மான் இருக்காது, மயில் இருக்கும் இடத்தில் பாம்பு இருக்காது, வெற்றி இருக்கும் இடத்தில் சூரியன் கண்டிப்பாக இருப்பார், வெற்றி இருக்கும் இடத்தில் தோல்வி இருக்காது, சூரியன் இருக்கும் இடத்தில் இருட்டு இருக்காது. இந்த 2 ஒன்னொன்னும் பகை. ஆனா பகவானிடத்தே அவனுடைய இருமருங்கிலும் 2 பொருட்களும் காணப்படுகின்றன. அவரிடத்தில்தான் விஷமும் உள்ளது, அவரிடத்தில்தான் அமுதமும் உள்ளது, அவரிடத்திலே வெற்றியும் உள்ளது, அவரிடத்தே தோல்வியும் உள்ளது. அவர் தோற்கிறார் என்று பொருள் அல்ல. வெற்றி தோல்வி இரமு 2மே பெருமானுடைய படைப்பு என்று பொருள். அவர் நஞ்சு போன்றவர் என்று பொருள் அல்ல. அமுதமும் நஞ்சும் 2மே பெருமானுடைய படைப்பு என்று பொருள். அதனால் தான் ஆழ்வார் இந்த போஷரத்தில் தெரிவிக்கிறார், நல்குரவும் செல்வம் தரித்திர நிலை, கையில் ஒன்றுமில்லாத வறுமை, ஓஹோவென்ற பணக்கார நிலை, வறுமை செல்வந்தரான நிலை 2ம் பெருமானுடைய இருமருங்கிலும் உண்டு. நரகமும் சுவர்க்கமும். நரகமும் பகவான் தான் படைத்தான், சொர்க்கத்தையும் பெருமான் தான் படைத்தான். வெல் பகையும் நட்பும். பகை நட்பு, பகைவர்கள் நண்பர்கள், 2 பெருமானிடத்தில் தான் உள்ளன. நல்குரவும் செல்வமும் நரகம் சுவர்க்கவுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த. இப்படி பல பல வகைகளாகவும் இருக்கும். முரண்பட்டிருக்கும் அனைத்தும் பெருமானிடத்தில் உள்ளன. நாம புரிஞ்சுக்க வேண்டியது, உலகம் முரண்பாடுகள் நிறைந்தது. ஒரே மாதிரி இருக்காது. நல்லது மட்டும் காணப்படாது, தீயது மட்டும் காணப்படாது. உலகத்தில் இருப்பவர்கள், உலகம் எப்போதும் முரண்பட்டுத்தான் இருக்கும். முரண்பாடுகள் இருக்கிறதே என்று நினைத்து நினைத்து நாம் கவலைப்படத் தொடங்கினால் நமக்குத்தான் நஷ்டம். முரண்பட்டிருப்பது உலகத்தின் இயல்பு.
இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டோமானால் நாம் நிம்மதியாக இருக்கலாம். என முரண்பாடுகளை நீக்கி விடுவது நம்மால் இயலாது. சிங்கத்தை அழிக்க இயலுமா? மானை கொன்றுவிட இயலுமா? வெற்றியே பெற இயலுமா? தோல்வியை அழித்துவிட இயலுமா? ரெண்டும் ஆகாது. நம்மாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், இவ்வெம்பெருமான் ஒப்பிலாத அப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன். என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெற்றவளாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் மேயவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. பெருமானவனுடைய திருவடி நிழலை எனக்கு கொடுத்தான். தந்தனன் தன தாழ் நிழலை கொடுத்தான். அந்த நிழலுக்குள் போய் அமர்ந்தேன். அப்போதுதான் புரிந்தது, இந்த ஒரே இடத்தில் மட்டுமே அனைத்து நன்மைகளும் உள்ளன. இங்குதான் எதிர்மறையானது கிடையாது. இங்குதான் சுகம் மட்டும் இருக்கும். லோகத்தில் எங்கு போனாலும் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இவ்வுலகத்தையே தாண்டி வைகுந்தத்தை அடைந்தோமானால் இன்பம் மட்டுமே இருக்கும். நிரஸ்த சுகபாவைக லட்சணா என்று கூறுவார்கள். அப்ப உலகத்தை பத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒப்பிலாதப்பனை சேவித்தோம். ரெண்டு பக்கத்திலும் முரண்பட்ட அனைத்தும் உள்ளன. இந்த முரண்பாடுகளுக்கு நடுவுல சிக்கிக்கொண்டு நாம் தவிக்க கூடாது. ஆகையால் முரண்பாடுகளை தவிர்த்து பெருமானுடைய திருவடி நிழலில் அமர்ந்தோம். அதத்தான் ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், என்னப்பன் எனக்காயுகுளாய் என்ன பெற்றவளாய். என்ன பெற்ற தாய் அவன்தான், பிறப்பித்த தந்தை அவன்தான், தோழியும் அவன்தான், அனைத்தும் அவன்தான். எதற்குள் எழுந்துள்ளிருக்கிறார்? மின்ன பொன்மதில் சூழ் திருவண்ணகர் மேயவப்பன், ஒப்பிலாத அப்பனாக, தன் ஒப்பார் இல்லப்பன், தனக்கு நிகரில்லாத அப்பன். உப்பையும் துறந்தான், ஒப்பையும் துறந்தான். ந தத் சமச்ச அபியதிகச்ச திருஷ்யதே என்று உபனிஷத்துக்குள் ஓதுகின்றன. அந்த பெருமாள் பொன்னப்பன், அவர்தான் பொன்னப்பன். மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன். அவர் பொன்னப்பனா இருக்கட்டும், மணியப்பனா இருக்கட்டும், முத்தப்பனா இருக்கட்டும், பொன்னும் அவனே, மணியும் அவனே, முத்தும் அவனே, அனைத்தும் அவனே இருக்கட்டும். என்னப்பன், அவன் தான் என்னை ஆள்கின்ற எம்பெருமான், என்னையாளுடைய அப்பன். பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் தன்னொப்பார் இல்லப்பன். தனக்கு நிகரல்லாத அப்பன். தந்தனன் கொடுத்தான், தன தாழ் நிழலே கொடுத்தான். அவனுடைய திருவடி நிழலை கொடுத்தான். நிழலுக்குள் போய் அமர்ந்தேன். அப்பதான் உலகத்தினுடைய வெப்பமும் தவிர்ந்தேன், குளிரும் தவிர்ந்தேன், வெற்றியும் தவிர்ந்தேன், தோல்வியும் தவிர்ந்தேன். உலக இயல்பை நன்கு புரிந்து கொண்டு விட்டேன். இப்ப நம்ம பெருமாள் திருவடி நிழல்ல உட்கார்ந்துட்டோம்னால் அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற எதுவும் நம்மள ஒண்ணும் துன்புறுத்த போறது இல்லையே. வெளியில வெயில் தான் காயட்டும், மழை தான் பெய்யட்டும், வெற்றியா கொட்டட்டும், தோல்வியா தழுவட்டும், நமக்கு அதை பற்றின கவலை இல்லை. ஏனெனில் நாம் அவன் திருவடி நிழலில் அமர்ந்து விட்டோம். அப்ப நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? ஏதோ ஒரு இடம், எந்த இடத்துல நமக்கு அசைலம் கிடைக்குமோ, அசைலம் அங்க போனோம், இனிமே நமக்கு யாரும் இல்லை, ஓஹோ நாங்க ஜாகிரதையா பாத்துக்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கிற மொழியும். பாரான்னு ஒரு நாட்டுல ஒருத்தர் ரொம்ப தப்பானவர் இருந்திருப்பார். இனிமே இந்த நாட்டுல இருக்க முடியாதுன்னு நாடு கடிச்சிருவார். அப்ப அவர் வேறொரு நாட்டை வேண்டுவார். அந்த நாட்டுல நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் என்ன உட்காந்துறாலும் இல்லையோ. ஆனா இங்க எப்படின்னா, நாம லோகத்துல பலகாலும் தப்பு தப்பா எத்தனையோ பண்ணிருக்கோம். கர்மங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். இப்ப நமக்கு எங்கேயான ஒரு இடத்துல அசைலம் வேணும். அதுக்குதான் பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியில போய் அமர்ந்து நோட்டால் அதோ அதுல இருந்து உனக்கு இம்யூனேஷன் கொடுக்கிறேன், அதுல இருந்து உன்னை இம்யூனைஸ் பண்ணி விடுறேன். நீ ஏற்கனவே பண்ணி வச்ச பாவங்கள் அனைத்திலிருந்தும் உனக்கு மன்னிப்பு கொடுத்து அது உன்னை பாதிக்காத வண்ணம் பண்ணிவிடுறேன். என பாபங்கள் பாதித்தால் நம் கர்மங்கள் நலியுமானால் அப்ப ரெட்ட ரெட்டையா முரண்பட்டது அத்தனை நம்மை துன்பப்படுத்தும். பாபங்கள்ல இருந்து தாண்டிட்டோம்னால் எந்த ரெட்டையும் நமக்கு துன்பம் கொடுக்காது. அதைத்தான் ஆழ்வார் கண்டுபிடிச்சு விட்டார். இடம் தேடி கொண்டிருந்தால் திருவிண்ணகரப்பனுடைய திருவடிகள் அவ்விடம். அங்க போய் உட்கார்ந்து விட்டா உலக இயல்பு அத்தனையும் புரிஞ்சு போச்சு. ஓ இவர்கள் இப்படித்தான், இவர்களை கொண்டு நாம் ஒன்னும் திருத்துவதற்கு இயலாது என்று லோகத்தை தெரிஞ்சுட்டேன். அதே விஷயத்தை இப்ப விதுரர் தெரிவிக்கிறார். உலகத்திலே இயற்கையும் புரிஞ்சுக்கோ, அதன் மாறுபாடுகளையும் தெரிந்து கொள். இயற்கையை புரிந்து கொண்டு ரசிச்சுக்கோ, மாறுபாடுகளை தெரிஞ்சுண்டு விலகிக்கோ. இவ்வளவுதான் உன்னால முடிந்தது. உலகத்தை மாத்துறதுக்கு நம்மால் இயலாது. நம்மை மாற்றிக்கொள்ளலாம், நம்மை உலகத்துக்கு தக்கா போல அமைத்து கொள்ளலாம். ஆனா உலகத்தோட ஒன்றி வாழணும் அப்படின்னு அவர் சொல்லல. உலகத்தோட வாழணும், வைகுந்தத்தோட ஒன்ற வேண்டும். உலக இயற்கையை தெரிஞ்சுக்கோ,
அதனால நீ பதற்றப்படாதே, நீ அதற்கு கவலைப்படாதே.